ஹாப்பி CMA டே டு ஆல். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோட வந்து நான் சேர்த்து வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எழுதுகிறோம்ல, ஓகே, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பிடிச்சி தான் வந்து எழுதுறோம். ஓகே, ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தோம். சரிங்களா? வேறு வழி இல்லைன்னு வீட்டில் சொல்லி எழுதுறது, எப்படியாவது எழுதி ஏதாவது இப்போ ஃப்ளூக்கில் பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறது, அந்த ஒரு கான்செப்ட்லாம் வந்து வேண்டாம். என் லைஃபு இதை நான் பண்ணுறேன், எனக்கு நான் பிடிக்குது அப்படிங்கிறத மட்டும் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வெறியாக தான் வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ சில பேர் எப்படி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நேம்லேயே வந்துருக்கும். ஆக்சுவலி எங்கே பார்த்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பர்சனுக்கு எது அதிகமாக பிடிக்குது அப்படிங்கிறது வந்து எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஒயிட் வால் இருக்குது, ஓகே, நான் உங்கள் கையில் ஒரு சாக் பீஸ் இருக்குது அப்படின்னா நம்மள அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஏதாவது சம்திங் எழுதுவோம். கரெக்டுங்களா? ஓகே, ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஆர் டை, ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ஸ் மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்குறதோ ஏதோ ஒன்று பிடிக்கும். அவங்களுக்கு கோட்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். அப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க நேமையே எழுதுவாங்க, அதுலேயே அவங்க ஒரு அழகை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்களுக்கு அவங்கள செல்ஃப் லவ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சில பேர் என்ன எழுதுவாங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஒரு பீச் போகிறோன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஒன்று CMAன்னு எழுதுவேன், இல்லை மணிகண்டன் CMA அப்படிங்கிறது வந்து எழுதுவேன். ஓகே, ஸோ அப்போது அந்த ஒரு இது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? இப்போ எனக்கு மணிகண்டன் CMAங்கிறது ஒன்று பிடிக்குது அப்படின்னா, நான் மணிகண்டன் CMA MK இந்த ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம், என்னோடய மெயில் ஐடி, என்னோடய யூடியூப் சேனல், என்னோடய வாட்ஸ்அப்க்கான நேமு எல்லாத்துலேயுமே ட்ரூ காலர் எல்லாத்துலேயுமே இது ரிலேட்டடாக மட்டுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. உங்கள் பிடிச்ச ஒன்றை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாற்றிக்காதீங்க. அது கரியராகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கணும். சரிங்களா? இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க, அதனால் நான் இதை பண்ணுறேன். இப்போது வீட்டில் என்னை இதை தான் படிக்க சொல்கிறாங்க, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் தான் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரொஃபஷனோட என்ன கோர்ஸ், நாட் ஓன்லி இந்த கோர்ஸ் இல்லை, நான் எதை சொல்கிறேனோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்களே வந்து சரி வேறு வழியில் அவங்க சொல்லிட்டாங்களே அதனால் பண்ணலாம், கிடைக்கலாம், நாளைக்கு என்ன என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பைசா கேட்டுறாங்க, நீங்களும் படிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், ஃபெயில் ஆகிட்டா என்ன வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குது அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட இது பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, பைசாவும் இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, ஸோ அதனால் எப்போயுமே நல்லா வச்சுக்கோங்க. லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது என்றைக்குமே யாருக்காக நீங்கள் மாற்றி விட்டு கொடுக்கவே கூடாது. ஓகே, இப்போ எனக்கு CMA பிடிக்குது அப்படின்னா எனக்கு CMA தான். அப்போ அந்த CMA எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யார் என்ன இந்த இடத்துல CMA பற்றி சொன்னாலும் என்ன இருக்கணும், நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, என்றைக்குமே சரி நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க என்னோடய ஆம்பிஷன் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு எழுதியிருக்கு ப்ரோ, அப்போ அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணி என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? முயற்சி திருவினையார். ஓகே, ஸோ அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இங்கே எழுதப்பட்டது எனக்கு நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முடியவே முடியாதுங்க அவரால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கும், முடியும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது முடியாது, அது நடக்காதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பர்சன் கீழே விழுறாரு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, 1 இயருக்கு அவரால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நல்லா வந்து கொஞ்சம் வாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 3 மந்த்ஸில் நடந்துறாரு. ஓகே, அப்போ அவங்க சொன்னது 1 இயருங்கிறது பொய்யாச்சா? பொய்யாச்சு. 3 மந்த்ஸ் இவர் முடிச்சிட்டாரு. ஸோ இவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டி. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அந்த ஒரு டைமை சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ 1 இயர்னு அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே, அப்போ 1 இயர் வரைக்கும் அவ்வளோதான் நடக்க முடியாது, ஸோ அப்படி நம்ம சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த எஃபோர்ட்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்கே மெயினு. ஓகே, அதுதான் அங்கே மெயினு. இந்த இதில் பர்டிகுலராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு இதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கூகுள் மேப்பில் நான் பார்க்குறேன், இங்கேருந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கார் ட்ரைவ் பண்ணணும்னா எனக்கு 5 ஹவர்ஸ் காமிக்குது. ஸோ இப்போ நான் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும், அந்த 5 ஹவர்ஸ்க்கு மேலே போகணுங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுமா? 5 ஹவர்ஸை விட நான் சீக்கிரம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரிங்களா ப்ரோ? இதில் என்ன ப்ரோ வந்துட போகுது, ஸ்பீடாக போகிறது?
ஆக்சுவலி வந்து என்னோடய டெஸ்டினேஷனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்று காமிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சீக்கிரம் அதை எப்படி முடிக்க முடியுமோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். கரெக்டுங்களா? ஒரு ஒர்க்கு பண்ணுறோம், ஒரு இடத்துல வந்து நிறையா நம்மளோட கொலீக்ஸே சொல்லுவாங்க, இந்த கம்பெனிக்கு நீ ஒர்க் பண்ணுறியா ஒரு ஆடிட் ஹவுஸில், கண்டிப்பாக பாரு நீ 1 வீக் ஆனாலும் இதை முடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு ஈகோ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆவாங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. ஸோ என்றைக்குமே வந்து இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். சீரியஸ்லி சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாலும் இந்த இடத்துல வந்து இருறா நான் இதுக்காக நான் பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு வெறி வருது பார்த்தீங்களா உங்களுக்கு. அது வந்து இன்னொருத்தவங்க சொன்னால் மட்டும் வரக்கூடாது, எப்போயுமே வந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சீரியஸ்லி தான். இப்போ ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்போயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறனால வந்து வந்துடக்கூடாது. உங்கள் ஈகோவை நான் டச் பண்ணி உங்களுக்கு வரக்கூடாது. ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரி அப்படிங்கிறது ஒன்று வந்து நமக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வரேன். ஓகே, ஏஜ் டசன்ட் மேட்டர். இவங்க தான் பாஸ் பண்ண முடியும், அவங்க தான் பாஸ் பண்ண முடியும், ஆடிட்டரோட சன்னாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், ஆடிட்டரோட டாக்டராக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், அப்பா வந்து செக்யூரிட்டியாக இருக்காங்க, அப்பா வந்து விவசாயியாக இருக்காங்க, நாங்களாம் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, படிக்கிற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது. நாட் யுவர் ஃபாதர் ஆர் மதர். ஓகே, அம்மா அப்பா கிட்ட எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறாங்க, சரிங்களா? அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்றி காட்டி உங்களோட இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, சுற்றி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் தப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம பட்ட அவமானங்கள், நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாதிக்கணுங்கிற வெறி, ஏதோ ஒரு இடத்துல சம்திங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாஃபே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீ +2 இங்கே படிச்சுன்னு வச்சுக்குவேன், ஸ்கூல் மானத்தை நல்லா வாங்க போகிறடா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜில் அவ்வளோதான், அப்படி தான் சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவ்வளோதான், சரி அவ்வளோதான் முடியாது. ஏன்னா நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸ்டாஃபே சொல்லிட்டாங்க, அப்போ நம்மளால் முடியாது. அப்போது நான் வந்து ஏன் மேலே நம்பிக்கை வச்சுக்கணும், ஸ்டாஃப் மேலே கிடையாது. கரெக்டுங்களா? ஸ்டாஃபே சொல்லிட்டாங்க, அப்போ நான் அவ்வளோதான். சொல்லுவாங்கள்ல, என் அம்மா அப்பாவே நீலாம் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் அவ்வளோதான் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? ஓகே, அப்படியே நினைக்கிறீங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு கோவத்தில் சொல்கிறாங்க, ஒரு வெறியில் சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, இங்கே பாருடா உன் ரேங்க், உன் மார்க் இவ்வளோ தான், இந்த மார்க்கோட ப்ளஸ் 100 மார்க் வச்சுக்கோ, இதான் உன்னோட பப்ளிக் மார்க்கு. ஓகே, அப்போ ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு? 545 1200 to +2 எக்ஸாமு. ஓகே, 545 வந்து எடுத்தேன், சரிங்களா? அப்போ அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ப்ளஸ் 100 மார்க் நீ சேர்த்துக்கோ, அவ்வளோதான், இதுதான் வந்து உன்னோட பப்ளிக் மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு, என்ன படித்தாலும் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நான் நினைக்க முடியுமா? இல்லை. நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன், என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டியோடு ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். படிக்கிறதுக்கு நிறையா வச்சுருப்பேன், ஆனால் என் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல, அதோடு ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் படித்தேன்னா அது எனக்கு ஞாபகம் இருக்காது. படிக்கிறதுக்கு இருக்கும், பட் என் கெப்பாசிட்டி நீங்கள் இவ்வளோதான்ப்பா போதும், ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டேக்கு நான் பார்ப்பேன். அப்படி லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் நான் படித்தது தான். ஓகே, அந்த ஸ்டாஃபு சொன்னதை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கூல்லலாம் நீ இருந்தானே எங்கள் ஸ்கூலே கெட்டு போயிடும், பேட் நேம் ஆயிரும், மானம் போயிடும் அப்படிலாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 1050+. ஓகே, ஸோ அப்போ அந்த டைம் பார்த்து அவங்க என்கிட்ட சொன்னது வந்து பரவாயில்ல, நாளைக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்னதெல்லாம் நல்லா படித்த அதனால இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அந்த இது கேட்கும்போது எனக்கு பெருமை தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னதை நான் பொய்ன்னு ஆக்கிட்டேன். 100 மார்க் தானே ப்ளஸ் ஆகும்னு சொன்னாங்க, 500 மார்க் எனக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. ஓகே, இது எவ்வளோ பேருக்கு ஆகுங்கிறது கிடையாது, தெரியாது. ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் நான் படித்தது. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 4 மந்த்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், இந்த 12 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 18 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 8 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 6 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 2 ஹவர்ஸ் படித்தா தான். உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிக்கணும். அதுக்கு மேலே 1% கூட படிக்கக்கூடாது. ஏங்க இவ்வளோ பெருசாக புக் இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், 12 ஹவர்ஸ் தான், அதுக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நான் க்ளோஸ் பண்ணணும். 12 ஹவர்ஸ்க்கு மேலே படிக்கக்கூடிய ஒன்றும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது இதையும் அஃபெக்ட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக நான் அதை தான் சொல்ல வரேன். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே ஏங்க, 5 இட்லி வாங்கியிருக்கோம். ஓகே, 5 இட்லி ஆர்டர் போட்டோம், 3 இட்லி சாப்பிட்டுட்டோம், 3 இட்லி சாப்பிட்டுட்டோம். ஓகேங்களா, மிச்சம் 2 இட்லி சாப்பிட முடியல அப்படின்னா வாங்கிட்டோமேன்னு சொல்லி சாப்பிட முடியுமா? வாங்கிட்டோமேன்னு சொல்லி சில பேர் சாப்பிடுவாங்க. ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம்
மேபி அன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு மாதிரி சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகிரும், அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஏதோ ஒன்று சம்திங் வாமிட் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். கரெக்டுங்களா? வாங்கிட்டோமேன்னு ஏன் சாப்பிடணும்? ஏன் பார்சல் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து வீட்டில் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம்ல? ஓகே, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புக்கு ஃபுல்லாக இவ்வளோ இருக்கலாம், படுத்தா தூக்க வர மாட்டேங்குது ப்ரோ. ஏன் தூக்க வர மாட்டேங்குது? அதை நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உங்களால் எவ்வளோ படிக்க முடியுது? ஒரு 12 ஹவர்ஸ் படித்தேன் ப்ரோ, என்னால் படிக்க முடியுது ப்ரோ. ஓகே, அதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியல, பட் படித்தாகணுமே. நோட் தட் பாயிண்ட். படிக்க முடியலை, ஆனால் படித்தாகணுமே, எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஸ்மார்ட்டாக எப்படி இவ்வளோ ஆக்கலாங்கிறத கம்மி பண்ணுங்க. எப்படி ப்ரோ அதை ஆக்க முடியும்? லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள். இப்போ சம்ஸ் எல்லாம் ஒரு சம்மாக ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி எப்படி ஸ்பீடாக முடிக்கலாங்கிறத ட்ரை பண்ணுங்கள். அப்படி திங்க் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஒரு ஃபோன் ஸ்டோரேஜுங்கிறது 128 GB சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 110 ரேஞ்ச் ஆகும்போது அங்கே ஃபோன் ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? நார்மல் ப்ராசஸாக பண்ணாது. அது ஸ்டோரேஜ் அவ்வளோதான். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் தாண்டறதுக்குள்ள பக்கத்தில் வந்தாலே அதோட லெவல் அப்படி தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். 12 ஹவர்ஸ் படிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் இன்னும் படிக்க நிறையா இருக்கு ப்ரோ. எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு ப்ரோ, நான் படிச்சே ஆகணும் ப்ரோ. 12 ஹவர்ஸாக என்னால் படிக்க முடியுது, ஆனால் இவ்வளோ படிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் படிக்காதீங்க. அந்த அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இட் வில் பி அஃபெக்டட். எதை அஃபெக்ட் பண்ண தெரியுமா? இது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண எந்த இதுனா, ஆல்ரெடி 12 ஹவர்ஸ் படிச்சிங்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் உங்களோட லைஃப்பில் ஒரு வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கணும். அந்த வேப்ப மரம் ஃபுல்லாக க்ரீனாக மட்டும் தான் இருக்குமா? ஃபுல்லாக க்ரீன் இருக்கும். சம்டைம்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லோ லீஃப் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த எல்லோ லீஃபுங்கிறது வந்து உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஃபெயிலியர், உங்களுக்குள்ளே வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஸ்பீச்சு, ஓகே, லூஸ் டாக்ஸ், இது ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ நீங்களே ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் உங்கள் கூடயே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் லீஃப் சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்றி க்ரீன் லீஃப் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல் எல்லோ ஆயிரும். அடுத்து கடைசியில் யார் வந்தாலும் அதை வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எப்போயுமே நம்ம க்ரீனாக வச்சுக்கிறது நல்லது. எல்லோ அப்பப்போ வரும், அது மனுஷனாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடியதான். அதை லைட்டாக தள்ளி விட்டுருங்க. உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு ஃபயர் அந்த இடத்துல யாராவது போட்டால் கூட அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அஃபெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி மட்டும் நம்ம என்றைக்குமே நம்ம வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? உங்கள் கூட வச்சுருக்கவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாகவே கூட இருக்கட்டுங்க, தப்பானவங்களாவே கூட இருக்கட்டும். மற்றவங்க பார்க்குறவங்க என்ன தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாது. அது நார்மலாக சொல்ல தான் செய்வாங்க. அந்த சொன்னவங்கள நீ அவன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன், அது சும்மா சொல்லிட்டு போட்டோம். ஓகே, அவங்க நெகட்டிவாக இருக்காங்கிறக்காக நீங்களும் நெகட்டிவாக இருப்பீங்கிறது அவசியம் கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவ்வளோதானே, அது போதும். சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம யாருக்கு எந்த ஒரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. இந்த சில தேவையில்லாத தாட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. சரிங்களா? சீரியஸ்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, எனக்கு இன்றைக்கி எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன். நாளைக்கு அவங்களோட வாட்ஸ்அப் டிபி பார்த்தானே காமிக்காது, என்னால் நம்பர் டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பர்சன் நமக்கு லைஃப்பில் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, அவங்க நமக்கு நம்ம தேவையில்லைன்றானா அவ்வளோதானே. ஏன்னா சில பேர் ரொம்ப ஒரு அட்டாச்சோடு வந்துட்டு அவங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல, நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஓகே, அதை கூட புரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு குட் ஃப்ரெண்டாக உங்களுக்கு இருக்க முடியாதுல்ல. அதை பற்றி ஏன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஒரு இதில் வந்து தாட்லாம் இருக்கிறீங்க, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இந்த பசங்களாம் வின் பண்ண முடியும், கேர்ள்ஸ் தான் வின் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. எல்லோரும் வின் பண்ண முடியும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக. ஓகே, ஒன்றே ஒன்று தான்ப்பா சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஏர்ன் பண்ணி வியர் பண்ணோம், இல்லைனா நம்ம அம்மா அப்பா வாங்கி வியர் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதரோ ஃப்ரெண்டோ வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து சில பேருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், மச்சான் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். சில பேர் கொஞ்சம் இல்லை இருக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் நமக்கு தோணும். நம்ம படிக்கக்கூடிய ஒன்றும் நம்ம எழுதக்கூடிய ஒன்றும் நமக்கானதாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? சீரியஸ்லி நிறைய இதில் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு இருந்தாலும் சரி, சில பேர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும் போது, இந்த எக்ஸாம்ஸ் இல்லை, எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி, பார்த்து எழுதியாச்சும் வந்து எக்ஸாமில் வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல ஜாபில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
ஓகே, அப்பலாம் போகிறாங்க நிறைய பேர். இதுன்னு நான் சொல்லலை. நான் நிறைய எக்ஸாம் சொல்கிறேன். எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேர்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அது நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது எப்படின்னா, அப்படி அவங்க பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சேலரிக்காக தான் போகிறாங்க. அவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் அவ்வளோ லைக் பண்ணல. அவங்களுக்கு தேவை ப்ரொமோஷன், அவங்களுக்கு தேவை சேலரி, அதுக்காக தான் போகிறாங்க. பட் ஹானஸ்ட்டாக இருக்க யாருமே அப்படி பண்ணாதீங்க. ஒரு ஒன் வேர்டு பார்த்து எழுதுறதுக்கு 10 ஒன் வேர்டு தப்பாக எழுதி ஃபெயில் ஆகிடலாம். இட்ஸ் ஈக்குவல் டு பெட்டர். ஸோ ஓகே, ஸோ ஹானஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இதுன்னு நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதை பார்த்து எழுதி தான் எனக்கு அந்த வேலை கிடச்சிச்சு. தேவையில்லைங்க. எதுக்கு? உங்களோட நாலேஜுக்கு அங்கே கிடச்சா போதும். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். தேவையில்லாதவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வீடியோ வேணும் ஆசைப்பட்டனால போட்டேன். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொன்னதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம்.